அதை நான் போஸ்ட் போகிற டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 போடுற போஸ்ட்டு. அதாவது நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணுறக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நம்மளோட எஸ்கேஆர் ப்ரொமோஷனுக்கும் சரி, கார்த்திக் ராஜா எஸ்கேஆர் பைக்ஸுக்கும் சரி ப்ளூடெக் மெட்டா வெரிஃபைட் பண்ணி ப்ளூடெக் வாங்கியாச்சு. ஸோ அந்த ப்ளூடெக்கில் வர்ற ஃபேஸ்புக்லேயும் ப்ளூடெக் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் ப்ளூடெக் வந்துடும், இன்ஸ்டாகிராம்லேயும் ப்ளூடெக் வந்துடும். ஸோ இது அந்த ப்ளூடெக் வர்றதுல வர்ற வீடியோ தான் உங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ. ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த ப்ளூடெக் இல்லாத சேனலில் நீங்கள் சாட் பண்ணாதீங்க. ப்ளூடெக் இருக்கிற சேனலை மட்டும் சாட் பண்ணுங்க. ப்ளூடெக் இருக்கிற சேனலில் வீடியோஸை மட்டும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அது போக இன்னொன்று என்ன முக்கியமான என்ன ஒன்று சொல்கிறோம் அப்படின்னம்னா, உங்களோட வண்டியை விற்கிறதுக்கு, அதாவது நீங்கள் நம்மளோட கடையில் பார்க்கிங் சேல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களோட வண்டியை ஆனால் எனக்கு நீங்கள் அதிகமான ரேட்டுக்கு, அதாவது அதிகமான ரேட்டுன்னு இல்லை, ஓரளவு மார்க்கெட் ரேட்டுக்கு நெருக்கி, மிச்ச டீலர் பாயிண்ட்ல கம்மியாக கேட்குறாங்கண்ணே, எனக்கு நீங்கள் மார்க்கெட் ரேட்டு நெருக்கி விற்று கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களோட வண்டியில் தாராளமாக நிப்பாட்டலாம். ஸோ நீங்கள் நிப்பாட்ட போகும்போது உங்களுக்கு ஒரு பார்க்கிங் சேல் ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து பார்க்கிங் சேல் ஒரு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வண்டியை விட்டுட்டு போனால் போதும். உங்களோட வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி அதில் ஒரு கொஞ்சம் பெட்ரோல் போட்டு நம்ம கடை சார்பில் உங்களுக்கு ஹெல்மெட்டும் ஆஃபர் பண்ணி அதை ஒரு நல்ல கஸ்டமர்கிட்ட விற்று கொடுத்துருவாங்க. ஸோ உங்களோட வண்டிகளை எந்த கஸ்டமர்கிட்ட விற்று கொடுத்தாங்கன்றதுக்கு ஒரு வீடியோ போடணும், அந்த வீடியோ போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கஸ்டமரோட ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ஆகி போயிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வண்டியில் எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஆனால் இந்த டேட்டை வித்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராப்பராக நம்ம டாக்குமெண்டோட காமிச்சிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு OLX, ஃபேஸ்புக் இதுகளில் போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா, முன்பின் அறிமுகம் தெரியாத நபர்கள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, நாளை பின்ன அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பல விதமான சட்ட சிக்கலை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதுகளில் நம்மகிட்ட விற்றீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி. ஸோ வாங்க, பார்க்கிங் சேலில் நீங்கள் விற்கனாலும் வாங்க, இல்லை சார் எனக்கு நீங்கள் ரெடிமேடாக நீங்கள் ஒரு ரேட்டு போட்டு எடுத்துங்கனாலும் வாங்க, எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு போஸ்ட் போகிற ரேட்டு சொல்கிறேன், ஜூலை 1, 2024 போடுறோம். ஸோ நம்மளோட கடை பேரை சொல்லி வேற யாரும் உங்கள்கிட்ட வண்டி கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டு வாங்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரில் வாங்க, நம்ம கடைக்கே வாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக போகணுமோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.